அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் சாலையில் சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் கேரளாவைச் சேர்ந்தவருடையது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பணம் தன்னுடையது என வருமான வரித்துறையிடம் கூறிய கேரளாவைச் சேர்ந்த பேட்டரி வியாபாரி அந்த சாக்கு மூட்டையில் கிடந்த 17.5 லட்சம் ரூபாயை பெண் ஒருவர் எடுத்துக் கொடுத்த நிலையில் அந்த பணம் கேரளாவைச் சேர்ந்தவருடையது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், முழுமையான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை மாநகர் சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சிவபக்தரான செல்வ ராணி. இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பல்வேறு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கம் போல கடந்த 27ஆம் தேதி அன்று கோவிலில் இருந்து செல்வ ராணி வீட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது மதுரை வக்கீல் புதுத்தெரு சந்திப்பு பகுதியில் சாலையின் நடுவே சாக்கு மூட்டை ஒன்று கிடந்திருக்கிறது. அதனை ஓரமாக தள்ளிவிடுவதற்காக தனது காலால் எட்டி வைத்த போது சாக்கு மூட்டையில் 500 ரூபாய் பணக்கட்டு இருப்பது போல தெரிந்திருக்கிறது. இதனை பார்த்து பார்த்தமடைந்த செல்வராணி அருகில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை வாகனத்தில் இருந்த காவலரை அழைத்து கூறியிருக்கிறார். பின்னர் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது 500 ரூபாய் பணம் 17,05,000 ரூபாய் கட்டுக்கட்டாக இருந்திருக்கிறது. பின்னர் செல்வராணி அந்த சாக்கு மூட்டையை விளக்குத்தூண் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று ஒப்படைத்திருக்கிறார். இதனை அடுத்து சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் ஆறுடையது என்பது குறித்தான விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் இதையடுத்து சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் இந்த நிலையில் காவல்துறை அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா அடிப்படையில் மூலம் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே கேரளா மாநிலத்தை சேர்ந்த பேட்டரி வியாபாரி ஒருவர் இந்த பணம் தனக்கு சொந்தமானது என்று காவல்துறையில் தெரிவித்துள்ளார். இருப்பினும் விளக்குத்தூண் காவல்துறையினர் அந்த பணத்தை வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேற்று ஒப்படைத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் சாலையில் கிடந்த பணத்தை குறித்தும் அதை உரிமை கூறும் கேரளாவை சேர்ந்த பேட்டரி வியாபாரியிடமும் ஒரு ஆவணங்கள் பெற்றுக்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள்.